ஹாய், வெல்கம் டு துஷ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீலங்காவில் ஸ்பெஷலாக இருக்கிற டின் மீன் கறி. நான் இன்றைக்கி அந்த டின் மீனோடு சேர்த்து உருளைக்கிழங்கும் சேர்த்து தான் இந்த கறியை செய்ய போகிறேன். பாருங்கள், நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல 10 சின்ன வெங்காயத்தை எடுத்து உரிச்சிட்டு அதை நல்லா சின்னதாக வெட்டி வச்சுக்கிறணும். அதோட வெள்ளைப்பூடு 4 பல் எடுத்து அதையும் நல்லா சின்னதாக வெட்டி வச்சுக்கிறணும். இஞ்சி 2 துண்டு எடுத்து நச்சு வச்சுருக்கிறேன். அதோட கருவேப்பிலை, ரம்பை, லெமன் கிராஸை எடுத்து அதோடு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 1 எடுத்து வெட்டி வச்சுட்டு, தக்காளி ஒரு முழு தக்காளி எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு மண் பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு சூடானதும் அதுக்குள்ளே தேவையான அளவு எண்ணெயை விட்டு அதுக்குள்ளே கடுகு, வெந்தயம், உளுந்து சேர்த்து அதை நல்லா பொரிய விடணும். அது பொரிஞ்சு வர நேரத்தில் அதுக்குள்ளே நம்ம சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு, இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். பச்சை மிளகாய், லெமன் கிராஸையும் அதோடு சேர்த்துக்கிறணும். அது வதங்கி வர நேரம் ஒரு துண்டு கொரக்கா புளியையும் சேர்த்துக்கிறணும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஓரளவு வதங்கி வர நேரம் நம்ம சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்து நல்லா எல்லாத்தையும் வதக்கணும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மசாலாத்தூள், அதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதிலே கொஞ்சம் பரட்டி விடணும். அந்த எண்ணெயிலே பரட்டி விடுற நேரம் அந்த மசாலாவில் நல்லா சேர்ந்து வரும். இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறணும். விட்டு அந்த மசாலாலாம் நல்லா சேர்ந்து வர அளவுக்கு நல்லா கிளறி விடணும். கொதித்து வர நேரத்தை நம்ம அடுத்து மற்றதுகளை சேர்க்கணும். நல்லா அந்த கலவை கொதித்த பிறகு நம்ம கழுவி வெட்டி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு அதுக்குள்ளே சேர்த்துக்கிறோன்னு. நம்ம இந்த நேரத்தில் உப்பு சேர்க்க மாட்டோம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு அந்த கிரேவிலேயே போட்டு நல்லா வேக விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக விடணும். இந்த டின் மீன் கறியோட உருளைக்கிழங்கு சேர்த்து செஞ்சால் அந்த கறி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். உருளைக்கிழங்குலேருந்து வர அந்த டேஸ்ட்டும் மீனோட அந்த கிரேவியோட டேஸ்ட்டும் சேர்ந்து வரக்குள்ள ரொட்டி மாதிரி சாப்பாடுகளுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு அரைவாசி வெந்து வர நேரம் நம்ம டின் ஃபிஷ்ஷை உடைச்சிட்டு அதுக்குள்ளே இருக்கிற தண்ணியை மட்டும் ஊற்றி விடணும். அப்போ அந்த கிரேவி இதுக்குள்ளே ரொம்ப சார்ந்து நல்ல டேஸ்ட்டாக வரும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த கலவையிலேயே விட்டு நல்லா வேக விடணும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்புத்தூள் போட்டுக்கிறணும். போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடணும். உருளைக்கிழங்கு வெந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் நான் டின் ஃபிஷ்ஷில் இருக்கிற மீனில் நடுவில் இருக்கிற முள்ளெல்லாம் கலட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த மீனையும் சேர்த்துக்கிறணும். இது ஒரு ப்ரொசஸ்ட் ஃபுட்டுங்கிறதுனால அந்த எலும்புகளை நடுவில் வைக்கிறது அவ்வளோ நல்லதில்லைன்றதுனால நான் அதை சேர்த்துக்கிற மாட்டேன் கறியில். அதுக்கப்புறம் அந்த மீனை போட்ட பிறகு ரொம்ப கிண்டக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டுட்டு அதுக்குள்ளே அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பாலை சேர்த்து விடணும். தேங்காய் பால் சேர்ந்து கொதித்து வார நேரம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சிக்கன் மசாலாவில் ஒரு டீஸ்பூன் மாதிரி சேர்த்து மெதுவாக கிளறி விடணும். பாருங்கள், அந்த கரண்டியை போட்டுட்டு கிண்டக்கூடாது. கிண்டுனா அந்த செமன் மீன் உடஞ்சிரும். இந்த மாதிரி செமன் மீனையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து கறி செஞ்சு பாருங்கள். அது எவ்வளோ டேஸ்டியாக இருக்குன்னு. நீங்களும் அதை செஞ்சு பார்த்துட்டு ரொட்டி இல்லாட்டி சப்பாத்தி இல்லாட்டி சோறு எதோடு வேணும்னாலும் சாப்பிடலாம். ரொம்பவே நல்ல கறியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.